ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது நாச்சியார் திருமொழி, இரண்டாம் திருமொழி. நாமம் ஆயிரம்னு ஆரம்பிக்கும். நாமம் ஆயிரம் கேத்த நின்ன நாராயணா நரனே, உன்னை மாமி தன் மகளாகப் பெற்றால் எமக்கு வாதை தவிருமே. காமன் போதரு காலமென்னு பங்குனி நாள் கடை பாரித்தோம், தீமை செய்யும் சிறீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. இப்போ அர்த்தம் பார்க்கலாம். இல்லை ஏதாவது விசேஷம் என்ன, திடீர்னு கண்ணனை சின்னவனாக்கிட்டா ஆச்சார். தீமை செய்யும் சிறீதரா உங்கள் சிற்றில் வந்து சிதையேலே எப்படின்னு அர்த்தம் பார்க்குறாரு. நாமமாயிரம் சகசிரநாமத்தினால் ஏத்த நின்ன நித்தியசூரிகள் துதிக்கும்படியாக நின்ன நாராயணா நாராயணனே நரனே, சக்கரவர்த்தி திருமணனாக பிறந்து மானிட வடிவம் கொண்டவனே. நரன் என்ன சாதாரண அர்த்தம் இல்லை, ராமனாக அவதரித்த அந்த நரனை. உன்னை ஏற்கனவே தீம்பனான உன்னை மாமி தன் மகளாகப் பெற்றாள், பர்த்தாவாகவும் பெற்றாள். மாமிதன் மகன் நம்ம கணவன் அப்படியே எழுதிட்டார். பர்த்தாவாகவும் பெற்றால் நமக்கு பாதை தவிருமே. என் எங்கள் நலிவு தீர்ந்து போயிருக்குமோ அப்படிங்கிறார். எமக்கு வாதை தவிருமே, எங்களுடைய துன்பங்களெல்லாம் போயிருக்குமோ. காமன் போதரு காலன் மன்மதன் வரும் காலம் என்று பங்குனி நாள் பங்குனி மாதத்தில் கடை பாரித்தோம். நீ வர வழியெல்லாம் அந்த கடைன்னா அந்த தெருவெல்லாம் பாரித்தோம்னா ஜோடித்தோம். தீமை செய்யும் சிறீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே, நாங்கள் மனநாள் கட்டிய அந்த சின்ன வீடுகளை எல்லாம் சிதைக்காதே அப்படின்னு சொல்லிட்டார். அர்த்தமாக நினைக்கிறேன். இப்போ பாசுரத்தை வந்து படித்தா நன்னா புரிஞ்சிடும். பாருங்க எப்படி இருக்கு. நாமமாயிரமேத்த நின்ன நாராயணா நரனே. இந்த நரனேங்கிறது ராமனை சொல்கிறான்னு பெரிய வார்த்தை பண்ணியிருக்கான். உன்னை மாமிதன் மகனாக பெற்றால், மாமிதன் மகன் நமக்கு கணவன், நீ கணவன் ஆயிட்டேன்னா எமக்கு பாதை தவிருமே, நம்முடைய துன்பங்கள் எல்லாம் போயிருக்குமோ. காமன் போதரு காலம் என்று பங்குனி நாள் கடை பாரித்தோன், மன்மதன் வருகின்ற வழியென்று இந்த பங்குனி மாதத்தில் நாங்கள் வழியெல்லாம் தெருவெல்லாம் அழகு செய்தோம். தீமை செய்யும் சிறீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே, இன்று முற்றும் முதுகு நோவ இருந்து கிழைத்த இச்சிற்றிலை நன்றும் கண்ணும் நோக்கித்தாங் கொள்ளும் ஆர்வம் தன்னை தணிகிடாய், அன்று பாலகனாகி ஆலிலை மேல் துயின்றயம் ஆதியாய் என்றும் உந்தனை உனக்கு எங்கள் மேல் இரக்கம் எழாதது எம்பாவமே. இன்று முற்றும் முதுகு நோவ இருந்து இழைத்த இச்சிற்றிலை நன்றும் கண்ணுற நோக்கி நாங்களும் ஆர்வம் தன்னை தணிகிடாய், அன்று பாலகனாகியாலிலை மேல் துயின்றயம் ஆதியாய் என்றும் உந்தனக்கு எங்கள் மேல் இரக்கம் கெழாதது எம்பாவமே அப்படின்னு படிக்கலாம். நாங்கள் ரொம்ப இன்று முற்றும் இன்னைக்கு முழுக்க முழுக்க முதுகு வலி ஏற்படும்படியாக நான் அழகாக ஏற்பட்ட இந்த சிற்றிலை கண்ணுற நோக்கி நன்ன கண்ணால் பார்த்து நாங்களும்
ஆர்வம் தன்னை தணிகிடாய். நாங்களும் ஆஹா கண்ணனால் பார்த்தான், ரொம்ப சந்தோஷப்பட்டான், அப்படியே போகிற வரையில் நல்ல வார்த்தை, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தெல்லாம் அந்த மாதிரி எங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் அதற்கான காரியத்தை செய்யவில்லைன்னு புரிஞ்சுக்கணும். தணிகிடாய் அன்று பாலகனாகி ஆலிலை மேல் துயின்ற யமாதியாய் என்றும் உந்தனக்கு எப்போதும் உந்தனக்கு எங்கள் மேலே இரக்கம் கெழாதது, இரக்கம் வராமல் இருப்பது எம்பாவமே, நாங்கள் பண்ணிய பாவம்தான். அதான் அப்படிக்கலாம் நினைக்கிறேன். இன்று முற்றும் முதுகு நோவ இருந்து இழைத்த இச்சிற்றிலை, எங்களுடைய அழகான இந்த சின்ன வீட்டை நன்றும் கண்ணுற நோக்கி நாங்களும் ஆர்வம் தன்னை தணிகிடாய் அன்று பாலகனாயி ஆலிலை மேல் துயின்றயம் மாதியாய் என்றும் உந்தனக்கு எங்கள் மேல் இரக்கம் கெழாதது எம்பாவமே. குண்டு நீருரை கோளரி மதயானை கோள் விடுத்தாய் உன்னை கண்டுபால் உருவோங்களை கடைக்கண்களாலிட்டு வாதியேல் வண்டல் நுண்மணல் தள்ளியாம் வள்ளியாம் வளைக்கைகளால் சிரமப்பட்டோம் தென்திரை கடற்பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. குண்டு நீர் உரை கோளரி மதயானை கோள் விடுத்தாய். இந்த கோளரி அப்படின்னு போட்டிருக்கேன்னா, குண்டுனா ஒரு குளம், குண்டுனா குட்டைன்னு கூட புரிஞ்சுக்கலாம். அந்த நீருரை கோள் மதயானை கோள் விடுத்தாய், கஜேந்திரனுடைய துயரத்தை போக்கினாய். இந்த கோள்னா கோளரி அப்படின்னா முதலே சொல்கிற அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் நம்ம. குண்டு நீர் உரை கோளரி மதயானை கோள் விடுத்தாய் அப்படின்னு நான் படிக்கிறோம். குண்டு மிக்க ஆழத்தை உடைத்தான நீர் கடலிலே உரை சாய்ந்து அருவமனும் கோளரி அழகான சிங்கமே. பெருமாளை அப்படி கூப்பிடுறவ. குண்டு நீர் உரை கோளரி, உரைனா அங்கே சயனித்திருக்கிற, குண்டு நீருங்கிற சமுத்திரத்தில் சயனித்து கொண்டிருக்கிற அழகிய சிங்கமேன்னு சொல்கிறார். கோளரி அழகிய சிங்கம் போடுறவனே. மதயானை கோள் விடுத்தாய், கஜேந்திரன் ஆழ்வானுக்கு அவனுடைய துன்பத்தை போக்கினாய். உன்னை கண்டு அடியார் துயரை தீர்க்கவல்ல உன்னை கண்டு பார்த்து மால் உருவங்களை, மால் உருவம்னா மயக்கத்தில் இருப்பவர்கள், நாங்கள் எப்போ பார்க்க போகிறோங்கிற ஆசையில் இருப்பவர்கள், ஆசைப்படுகின்ற எங்களை கடைக்கண்களால் கடைக்கண்களால் பார்த்து வாதியேல், இனிமேலும் துன்ப வேண்டாம், பார்த்தா போரும் நாம் நினச்சிருந்தோம். கண்ணனால் பார்த்தால கண்ணனால் பார்க்கப்பட்டால் நமக்கு துன்பம்தான் என்கிறான். நாம் வண்டலில் உள்ள நுண்மணல் சிறுமலர்களை வளைகளறிந்த கைகளினால் தெள்ளி புடைத்து சிரமப்பட்டோம். தென்திரை தெளிவான திரைனா அலைகளை உடைய கடலில் பயின்றவனே எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி வந்துடுத்து, படிப்போம், அர்த்தம் நான் புரியும். குண்டு நீருரை கோளரி அரின்னு போட்டிருக்கார், அழகிய சிங்கமேன்னு கூப்பிடுறார். மதயானை கோள் விடுத்தாய், கஜேந்திரன் உன்னை கண்டு மால் உருவோங்களை, பார்த்தாலே எங்களுக்கு மயக்கம் வந்துடும், ரொம்ப மயங்கி இருக்கோம் அவங்க பார்ப்பது. கடைக்கண்களால் விட்டு பாதியில், ஆனால் நீ கண்களால் பார்த்து எங்களோட சண்டை போடுற மாதிரி, எங்களை ரொம்ப துன்புறுத்துகிற மாதிரி இருக்கும் உன்னுடைய பார்வை. கொண்டல் நுண்முழல் தெள்ளின்னா அதை புடைத்து சலித்து அதெல்லாம் காரியம். செலுத்தியாம்
வளைக்கைகளால் சிரமப்பட்டோம். தெண்டிரைக் கடற்பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. பெய்யுமாமுகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன் மகன்மாக மந்திரந்தான் கொலோ. நொய்யற் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்களும் உரைக்கிலோம். செய்ய தாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. படிச்சுடலாம். பெய்யும் பாபுகிற்போர் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன் முகம் மாய மந்திரந்தான் கொலோ. நொய்யற் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கிலோம். செய்ய தாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு. பெய்யுமா முகில் இப்படி படிக்கலாம். பெய்யும் வருஷிக்கின்றன பொழிகின்ற மாமுகில் போல் வண்ணா காலமேகம் போன்ற நிறத்தை உடையவனே. உந்தன் பேச்சும் செய்கையும் உன்னுடைய வார்த்தைகளும் உன்னுடைய சேஷ்டிதங்களும் வியாபாரங்களும் எங்களை மையெல்லாம் பிச்சேற்ற பண்ணி எங்களை பைத்தியம் பிடிக்க செய்கிறது. மையல் மயக்க அறிவைத்த கெடுக்க உன்முகம் உன்னுடைய முகமானது தான் மாயம் மந்திரந்தான் கணோ. அது என்ன சுக்குப்பிடியோ? மாய மந்திரங்கிறதுக்கு சுக்குப்பிடி போட்டிருக்கான்னு சொல்லுவோம்ல, அதனால் அர்த்தமே சுக்குப்பிடியோ என்னுடைய இது. மாய மந்திரம் தான் கொலோ. நொய்யற் பிள்ளைகள் என்பதற்கு அற்பத்தனமான சிறுமியர்கள் இவர்கள் என்று சொல்லுவா என்று பயப்பட்டு. ஓஹோ, நீ என்னடாதே சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிவிடுவோன்னு அதற்காக பயந்து நாங்கள் உன்னை நோப உரைக்கிலோம். உன்னை நெஞ்சு புண்படும்படியாக சொல்லுகிறோம் இல்லை. செய்ய தாமரை கண்ணாய் புண்டரீகாட்ச பெருமானே எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. இப்போ படிச்சுலாம் சொல்லலாம் தான். பெய்யுமாமகில் போல் வண்ணாம் உன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்று மயக்க உன்முகம் மாய மந்திரந்தான் கொலோ. நொய்யற் பிள்ளைகள் என்பதற்கு அஞ்சி நீங்களை சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட போகிறோன்னு பயந்துட்டு நாங்கள் உன்னை நோவ நாங்கள் உரைக்கிலோம். செய்ய தாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. வெள்ளை நுண்மணல் கொண்டு சிற்றில் விசித்திரப்பட வீதிவாய் தெள்ளினாங்கள் கிழைத்த கோலம் அழுத்தியாகிலும் உந்தன் மேல் உள்ளம் மூடி உருகலல்லால் உரோடமன்றும் கிலாங்கண்டாய் கள்ளமாதவா கேசவா உன் முகத்தன கண்களல்லவே. படிக்கலாம்ல, விசேஷமான ஒரு அர்த்தம் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பதவரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் அழகாக போட்ட கோலம் அது நீ அழிச்சா கூட உங்கள் மேலே எங்களுக்கு விரோதம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அதான் எழுதியிருக்காரு. வெள்ளை நுண்மணல் கொண்டு சிற்றில் விசித்திரப்பட வீதிவாய் கள்ளமாதவா கேசவா கண்ணபிரானே கேசவனே நாங்கள் வெள்ளை நுண்மணல் கொண்டு வெளுத்து சிறுத்த மலர்களை கொண்டு வீதிவாய் தெருவிலே விசித்திரப்பட விசித்திரன மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியான சிற்றிலாகிற கோலத்தை
அழித்தியாகிலும் நீ அழித்தாய். இருந்தாலும் உள்ளம் எங்களுடைய நெஞ்சமானது ஓடி உடைந்து உருகலல்லால் உருகும் அத்தனையே ஒழிய உந்தன்மோல் உரோடம் ஒன்றுமிலோம். உன்னுடைய எங்களுக்கு விரோதம் ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே எங்களுக்கு கோபம் இல்லை. உரோடம்னா கோபம், உன் மேலே குரோதம் இல்லை எங்களுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். உன் முகத்தனை உன் முகத்தில் உள்ளவை கண்கள் அல்லவே. கண்கள் தான், கண்கள் அன்றோ, உன்னோட முகத்தில் இருக்கிறது கண்ணு தானா அப்படின்னு அதிசயப்படுற ஆண்டான். இப்போ பாசுரம் படிக்கலாம், நன்னா புரியும். வெள்ளை நுண்மணல் கொண்டு சிற்றில் விசித்திரப்பட வீதிவாய் தெள்ளி நாங்கள் கிழைத்த கோலம் அழித்தியாகிலும் உந்தன்மேல் உள்ளம் ஓடி உருகுலல்ல. உன் பின்னால் எங்கள் உள்ளம் ஓடி உருகுமே அல்லாமல் உரோடம் ஒன்றும் இலோம் இலாம் உருகமொன்றும் இலோம் கண்டாய் கள்ள மாதவா கேசவா. உன் முகத்தான கண்கள் அல்லவே. அம்மா முதல்ல இருக்கிறது கண்கள் தானா? கண்கள்னால நிறைய காரியம் பண்ணுறான் போல இருக்கு கண்ணன். சரி. முற்றும் இல்லாத பிள்ளைகளும் முளைப்போந்திலோமை நாள்தோறும் சிற்றில் பேலிட்டு கொண்டு நீ சிறிது உண்டு கண்டனராமது சுற்றிலும் கடலை அடைத்து அறக்கற்குலங்களை முற்றவும் செற்று இலங்கையை பூசலாக்கிய சேவகா எம்மை வாதியேல். எங்களோட தர்க்கம் பண்ணாதேன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், மேலே படிக்கலாம். இப்போ நாங்கள் சின்ன குழந்தைகள். பாப்பா அப்படி இருக்கு, என்ன அர்த்தம் பண்ணியிருக்கான்னு பாப்போமா? முதல்ல கடலை அடைத்துலேருந்து ஆரம்பிக்கார். கடலை அடைத்து சேதுபந்தம் பண்ணி அறக்கற்குலங்களை முற்றவும், அறக்கற்குலத்தை எல்லாம் செற்று ஜெயித்து இலங்கையை பூசலாக்கிய. இலங்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கின, இலங்கை ரொம்ப கலையபரம் பண்ண. பூசல்னா புரியுது? பூசலாக்கிய சேவகா வீரம் உடையவனே. முற்றில்லாத பிள்ளைகளோ முற்றாத இளம் பிள்ளைகளாய் முலை போந்திலோமை முலையும் கிளறப்பெறாத எங்களை நாள்தோறும் தினந்தோறும் சுற்றில் மேலிட்டு கொண்டு. இந்த சிற்றில் நான் கட்டின வீடுகள் விஷயமாக ஒரு வியாஜத்தை வைத்து கொண்டு சிறிது உண்டு செய்யும் செய்திகள் சில உண்டு, நீ பண்ணுற அழிவங்கள் சிலது உண்டு. அது திண்டம் நாம் கற்றிலோம். நாங்கள் உன்னோடு சண்டை போடுறதுக்கு நாங்கள் அழகியதாக அபியசித்தோம் அல்லோம். இதை பெருசாக நான் அவங்கள்ட்ட சொல்கிறது இல்லைன்னு அர்த்தம். அது திண்டம் தாம் அதை பற்றி நாங்கள் பெரிது கொள்வதில்லை. எம்மை வாதியேல்னா வாதம் செய்வது, துன்புறுத்துவது ஆல்சோ. எங்களை நீ துன்புறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். படிக்கலாம் பாசனம். இப்போ முற்று இல்லாத பிள்ளைகளோ முளைப்போந்திலோமை நாள்தோறும் சிற்றில் மேலிட்டு கொண்டு நீ சிறிது உண்டு. சிற்றில் விஷயமாக உங்களோட எங்களுக்கு சில அபிப்பிராய பேதங்கள் உண்டு, அதெல்லாம் நாங்கள் கண்ணில் உண்டு. திண்ணன நாம் அது கற்றிலும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நாங்கள் கண்டுக்கிறது இல்லை. அதை கற்றிலும் கடலை அடைத்து அறக்கற்குலங்களை முற்றவும் செற்று இலங்கையை பூசலாக்கிய சேவகா எம்மை வாதியேல். அப்புறம் படிக்கலாம். வேத நன்கறிவார்களோடு இவை பேசினால் பெரிதும் சுவை யாதும் ஒன்றறியாத பிள்ளைகளோமை நலிந்து என் பயன் ஓதமா கடல் வண்டா
உன் மணவாட்டியார் மூடும் குழரும் சேது பந்தம் திருத்தினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. வித்தியாசமாக இருக்கு பாருங்க. வேதனன் கரிவார்களோடு இவை பேசினால் பெரிதும் சுவை. அது வித்தியாசம். விஷயம் வேதம்னா வித்தியாசம். நல்ல விஷயங்களை தெரிந்தவர்களோடு இதெல்லாம் நீ பேசினேன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நாங்களும் யாதும் ஒன்றறியாத பிள்ளைகளோமை, ஒன்றும் தெரியாத பிள்ளைகளால் எங்களோடு நீ நலிந்து என்பயன், எங்களோடு நீ பேசி எங்களோடு சேஷ்டிதம் பண்ணி நலிந்து என் பயன், ஒரு பயனும் இல்லை. ஓதமாக்கடல் உண்ணா கண்ணா மணவாட்டிமாரோடு உம்முடைய பட்டழிகளோடும் குழரும், அவளோட சேர்ந்து எல்லாம் என்ன வேணால் பேசிக்கோங்க. சேது பந்தம் திருத்தினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. வட்டவாய் சிறு காதையோடு சிறு சுளகு மணலும் கொண்டு இட்டமா விளையாடுவோங்களை சிற்றில் கீழழித்து என் பயன் தொட்டு தைந்து நலியேல் கண்டாய் சுடர் சக்கரம் கையிலேந்தினாய் கட்டி உன்கை தீதிலாமை அரிதி தீதிலாமை அரிதியே. கடல் கண்ணனே போட்டு கடல் வண்ணனே. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இப்போ அந்த புரிஞ்சுக்கலாம். இதை எப்படி இருக்கு பாருங்க. பெருமாளை இப்படிலாம் கூப்பிட்றேன். சுடர் சக்கரம் கையில் ஏந்தினாய் அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறேன். வட்டவாய் வட்ட வடிவாய் உடைய சிறு தூரிகையோடு, சிறு பானையோடு, சிறு சுளகும், சின்ன இந்த சுழலுன்னா மிளகு நம்ம சொல்லுவோமே, முரம்னு சொல்லுவோம்ல, அதுதான் சுளகும். மணலும் கொண்டு மணலையும் கொண்டு வந்து வட்டமா இட்டமா எங்களுடைய இஷ்டப்படி விளையாடுவோங்களை சிற்றில் கீழழித்து நாங்கள் கட்டிய அந்த சீன வீடுகளை இடித்து தொட்டு உதைத்து நலியேல் கண்டா. இனிமேல் எங்களை தொடாத, எங்களை உதைக்காத, எங்களை நலியன்னா எங்களை துன்புறுத்தாதே. கைத்தால் நெய்ந்து கைத்தால் என்ன கசந்து போனால்னு அர்த்தம். உங்களோட மனசுக்கு அசந்து போனால். கைத்தால் கட்டியும் கருப்பு கட்டியும் இந்தாமை ருசியாது என்பதை அறிவாய் நீயே. ரொம்ப இனிப்பான பண்டம் தான், ஆனால் ரொம்ப சாப்பிட்டா பிடிக்காமல் போயிடும். புரியுதா? அதனால தான் கட்டியும் கருப்பு கட்டியும் இன்னாமை இனிக்காமல் போயிடும், உனக்கு தெரியாதோ. அதனால் எங்களை துன்புறுத்தாதே. உங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கு எதுதான் துன்புறுத்தி கொண்டே இருந்தாலும் எங்களுக்கு உன்னை பிடிக்காமல் போயிடும் அர்த்தம். வட்டவாய் சிறு காதையோடு, அது சின்ன விளையாட்டு பாத்திரம். இது சிறு சுளகும் சின்ன முறம் கொண்டு இட்டமா விளையாடுவோங்களை சிற்றில் கீழழித்து என் பயன் தொட்டு உதைத்து நலியேல் கண்டாய். சுடர்ச்சக்கரம் கையில் ஏந்தினாய் கட்டியும் கைத்தால், கட்டியும் கசந்து போனால் அர்த்தம். கட்டியும் கைத்தால் இந்தாமை அருதியே கடல் வண்ணா. அது புரியுதா? உனக்கு தெரியும். காது கட்டியும் கைத்தால் இன்னாமை அதிக தொந்தரவு பண்ணால் கரும்பு வெள்ளக்கட்டியும் கசந்து போயிடும். அதனால் நீயும் எங்களுக்கு கசந்து போவாய்ங்கிறத இப்படி இன்டெரக்டாக சொல்கிறேன். முற்றத்தோடு புகுந்து நின் முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க அடவையோ சிதைக்கடவையோ கோவிந்தா.
முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுற நீண்டளந்து கொண்டாய் எம்மை பற்றி மெய்ப்பினை கிட்ட காலிந்த பக்கம் நின்றவர் என் சொல்லுவர். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் பார்க்கலாம், அர்த்தம் புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. முற்றத்தோடு புகுந்து வாசல் வழியாக வந்து வரானாவும் ஓரமாக நிற்கிறானா கண்ணன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பார்ப்போம். முன்னாடி என்ன இருக்கு, முற்ற கிடம் தாவி, இந்த முழுவையும் தன்னுடைய காலால் அளந்து, அதான் திருவிக்கிரமனாக, விண்ணுரா நீண்டு, ஆகாசம் அளவும் நீண்டது அந்த பெருமாளுடைய திருவடிகள், அளந்து கொண்டாய் ஆயிடுது. இப்படி பண்ண அப்புறம் திருவிக்கிரம அவதாரம் எடுத்து இந்த உலகம் முழுவதையும் கால் நீட்டு அளந்தாயின்னு சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம். முற்றத்தோடு நாங்கள் ஏகாந்தமாக விளையாடுகிற முற்றத்திலே புகுந்து வந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து முகத்தை காட்டினாய், அழகாக சிரித்தாய். சிதைக்க கடவையோ அழிக்க கடவாயோ, சிதைப்பதற்கு உனக்கு என்ன கடமையான்னு கூட புரிஞ்சுது. எம்மை பற்றி மெய்பிணக்கு இட்ட கால், எங்களோட சண்டை வருத்தமானால், உனக்கு பிடிக்காமல் போனான் போய்க்கு இட்டமானால், பிணக்கிட என்னோட சண்டை போடுவது உங்களுக்கு உனக்கு ஆசையாக இருந்தால், இந்த பக்கம் நின்றவர் அருகில் நிற்பவர்கள் என் சொலார், என்னதான் உன்னை பற்றி குறை சொல்ல மாட்டார்கள். சண்டை பண்ணேன்னா மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கிறத இப்படி சொல்லுவார். முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி, ரைட் டைம், உன்புருவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ, நீ எங்களுடைய சிற்றிலை சிதைக்கிறாய், எங்களுடைய சிந்தையும் சிதைக்க இதெல்லாம் செய்யக்கூடியவனானே கோவிந்தா. முற்ற மண்ணிடந்தாவி விண்ணுற நீண்டளந்து கொண்டாய் அப்படின்னு திருவிக்கிரம அவதாரத்தை சிம்பிளாக சொல்லிட்டேன். எம்மை பற்றி மெய்ப்பிணக்கிட்ட கால், இந்த பக்கம் உனக்கு எதிரியானவர்கள், உனக்கு வேண்டாதவர்கள் என் சொல்லார், என்னதான் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு. அப்புறம் பார்க்கலாம். சீதை வாயமுதம் உண்டாய் எங்கள் சிற்றில் சிதையேல் என்று வீதி வாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை வேதவாய் தொழிலாளர்கள் வாழ் வில்லிபுத்தூர் மண் விட்டு சித்தன் தன் கோதைவாய் தமிழ் வல்லார் குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே. சீதை வாயமுதம் உண்டாயின்னு சீதா பிராட்டியின் கணவனேங்கிறத அப்படி சொல்லிட்டார். சிற்றில் நீ சிதையேல் என்று அர்த்தமாகுது. வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லுன்னு சொல்லிட்டார். வேதவாய் தொழிலாளர்கள் வாழ் வில்லிபுத்தூர், வேதம் போதுகின்றவர்கள் வாழ்கின்ற சிறுவில்லிபுத்தூருடைய சிறுவில்லிபுத்தூருடைய மன்னன் விட்டு சித்தன் தன் பெரியாழ்வாருடைய கோதைவாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுந்தம் சேர்வர, எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் வைகுந்தம் சேர்வார்கள் முடித்துக்கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.